புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் வாழ்வதற்கு நமக்கு உடற்பயிற்சி மிகவும் உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் யோகாசனத்திற்கு. ஏன் இந்த நிகழ்ச்சியை மாலையில் வைக்கலாமே, மதியம் வைக்கலாமே? அதிகாலை வேளையில் எல்லோரும் பார்க்க வேண்டும், பழக வேண்டும், அவருடைய ஆரோக்கியமாக நிலை அடைய வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நோய் வந்தாலே தங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை இன்றைக்கு மக்கள் இழந்து விடுகிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு சென்றாலே இன்றைக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகின்ற ஒரு நிலையெல்லாம் ஏற்படுகிறது. எங்கு பார்த்தாலும் தனியார் ஆஸ்பத்திரிகள். எத்தனை தான் ஆஸ்பத்திரிகளை திறந்தாலும் அங்கே போய் பாருங்கள், தனியார் ஆஸ்பத்திரியிலும் கூட்டம், அரசாங்க ஆஸ்பத்திரியிலும் கூட்டம். இதற்கு விடிவெள்ளி என்ன? இதற்கு வழி என்ன? யோகாசனம் ஒன்றுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனம் பழகிவிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து விடுகிறது. எந்த வயதிலும் ஆசனம் பழகலாம். முழுமையாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. பல தடவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். வயதாகிவிட்டது, என்னால் வளைய முடியாது, நெளிய முடியாது என்பது அல்ல. முடிந்த அளவு நீங்கள் யோகாசனத்தை கை கொள்ளுங்கள், மூச்சு பயிற்சியை கை கொள்ளுங்கள், மாமிசத்தை தவறுங்கள், சைவ உணவை சாப்பிடுங்கள், இயற்கை உணவை சாப்பிடுங்கள், நோயிலிருந்து விடுதலை பெறுங்கள். அதுதான் உண்மை. நாங்கள் எல்லோரும் 85 ஆண்டு காலமாக உள்ள எங்களுடைய அந்த காலகட்டத்திலே உள்ள அத்தனையும் நாங்கள் அனுபவித்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு சென்றதே கிடையாது. 100 வயதை தாண்டுவது ஒன்றும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. 85 வயதை எந்த வியாதியும் இல்லாமல் தாண்டி ஆகிவிட்டது. 100 எட்டி பிடிப்பது எனக்கு அவ்வளவு பெரிதாக தெரியவில்லை. யாரும் 100 வயதை தாண்டுவேன் என்று சேலஞ்சு பண்ண முடியாது. என்னால் முடியும். ஆகவே மனிதன் வாழ்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. வாழ்நாளில் நோயின்றி வாழ்ந்தானா, தன் குடும்பத்திற்காக வாழ்ந்தானா, தன்னுடைய நாட்டுக்காக வாழ்ந்தானா, நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தானா என்றால் அது யோகாசனம் ஒன்றினால் தான் முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டிற்கும் வீட்டிற்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் யோகாசனத்தை மாணவர்கள் முதற்கொண்டே கற்றுத்தர வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்த்தீர்களானால் பாரதிய வித்யாலயாவிலிருந்தே பெரும்பாக்கம் என்ற ஒரு கிராமம், அங்கே இருந்து மாணவிகள் வந்திருக்கிறார்கள். மானசா ஜனனி 4வது வகுப்பு, பாரதி 7வது வகுப்பு, பிரியதர்சினி 4வது வகுப்பு. 4, 7 வயது வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் கற்றுத்தருகிறார்கள் ஆசனத்தை. என் அருமை மாணவி மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு இந்த சப்த வஜ்ராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது. நல்ல கும்பிடணும், கை நெஞ்சில் இருக்கணும். நல்ல மூச்சு இழுங்க. மூச்சு இழு, தலையை திருப்பி வையுமா, தலையை இப்படி திருப்பி வை, இன்னும் திருப்பி, இன்னும் அப்படி வைக்கணும். என்ன ஆகுது? பெண்களுக்கு கழுத்தில் தான் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. தைராய்டு கிளான்ஸ் வராது. பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்வார்கள். அது கூட இந்த ஆசனத்தினால் நீங்கிவிடும். கழுத்து வீங்கி தொங்கும், பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்வார்கள். பெரும்பாலான பெண்களுக்கு தைராய்டு வந்து ஆள் குண்டாகி விடுவார்கள். அவையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் மார்பகம் விரியப்படுகிறது. அதிகப்படியான மார்பகம் விரிந்தால் அதிகப்படியான ஆக்சிஜன் பிராண சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது.
இவையெல்லாம் கவனிக்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுங்கள். இழு மூச்சை, சத்தமாக மூச்சு இழுக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்திருங்கள். இப்பொழுது என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க. தலையை நல்லா திருப்பி வைக்கணும். பாருங்க, தைராய்டே பெண்களுக்கு வராது. நீ பல்வேறு பெண்களுக்கு பார்ப்பீர்கள். நெஞ்சில் கை வைமா, நல்ல மூச்சல். பல பெண்களுக்கு இன்றைக்கி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வரும். இவங்க வளைய முடியாதுன்னா முதுகில் ஒரு தலைவணியோ 2 தலைவணியோ போட்டு இந்த ஆசனத்தை செய்ய வைத்து மூச்சை இழுக்க செய்ய வேண்டும். கழுத்தில் ஸ்பாண்டிலைசிஸ் வரும், கழுத்து வலி, அது இந்த ஆசனம் சரியாக நீக்கக்கூடிய ஆசனங்கள். மாணவர்கள் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்க கிடைக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி விடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வாருங்கள். முன்பு போல் திரும்பி பத்மாசனத்தில் அமருங்கள். ஒரே முன்னால் கொஞ்சம் தள்ளி போங்க. நேராக நிமிர்ந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் சின்ன ஆசனங்கள். முதுகை வளைக்க முடியாவிட்டால் முதுகில் ஒரு தலைவாணியை போட்டு 2 தலைவாணியை போட்டு இந்த ஆசனத்தை செய்தாலே அதனுடைய முழுமையான பலன் கிடைத்துவிடும். தனியாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற கருவிகளை வைத்துத்தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆகவே சின்ன சின்ன ஆசனங்களிலானே நம்ம பெரிய பலன்களை பெறுவதற்கு ஆசனங்கள் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்குவதோடு நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.